வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் காலேஜ் நாங்கள் பார்த்துருக்கோம். ரீசனிங் இது குரூப் 2 மெயின்ஸ்னு மெயின்ஸுக்கு நினச்சிடாதீங்க, அது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணது. பட் அப்படியே ரீசனிங் தனியாக கொண்டு போனதுனால நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, முன்னாடி இந்த பிடிஎஃப் தான் நான் கொடுத்துருந்தேன் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு. இதில் ரீசனிங் இருக்குது பாருங்கள். டாபிக் வைஸ் எல்லாமே பிரிச்சாச்சு. ரீசனிங் இதை இப்போ தனியாக எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே குரூப் 1 வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். 1124 கொஸ்டின் இருக்குது. டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எழுதப்படக்கூடிய சைக்காலஜி இன் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் கான்ஸ்டபிள் கொஸ்டின்ஸையும் பாருங்கள். அது ஆல்மோஸ்ட் ரீசனிங் கிட்டத்தட்ட தான் இருக்குது. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை தவிர்த்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், பொது தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் வரப்போகிற குரூப் 4 வேலை வாங்கணுன்னா கண்டிப்பாக பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் 125க்கும் 150 கிராஸ் பண்ணி தாங்க ஆகணும். வேறு வழியே இல்லை. அதனால் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியுமோ பொது தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும், கொஸ்டின் ஃபாலோட் பை ஆன்சர். சரிங்களா? இது உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸை கொடுக்கும். குரூப் 1 கொஸ்டின்ஸை பார்த்து பயப்படாதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 50 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் அவுட் ஆஃப் 200 கொஸ்டினுக்கு. அதில் ஆப்டிடியூடில் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், கையை வைக்காதபடி தான் இருக்கும். அப்படி தான் அவங்க கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா கட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 150, 140, 145 ப்ளஸ் இருந்தாலே போதும். சரிங்களா? யாராவது சோஷியல் மீடியாவில் அதை தாண்டி போட்டிருக்காங்களான்னு பாருங்கள். அது காரணம் தான் அந்த ஸ்டாண்டர்ட், அவ்வளோதான். இப்போ வரப்போகிற குரூப் 4லேயும் ஒரு 20 கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். சரிங்களா? அதை விட்டுருங்க. ஸ்கூல் புக்கையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் அனாலிசிஸ் பண்ணுங்கள், போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு அந்த டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸில் எலிமினேஷன் மெத்தட் அண்ட் ஸ்மார்ட் பிஸிங் மூலியமாக உங்களுக்கு மார்க் கிடைக்கும். வச்சு நீங்கள் இது பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் குரூப் 1 இதெல்லாம் பார்த்த உடனே போடக்கூடிய ஆன்சர். ஆப்போசிட் டு 3. அப்போ 3 எங்கே இருக்குது? ஒரு இடத்துல தான் இருக்குது. மீதி இருக்கிற நம்பர் என்ன? 6 and 5. 6 and 5 எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். பேரா ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. ஸோ 6யும் 5, 6 and 5 ரெண்டுத்தையும் அடிங்க. மீதி என்ன இருக்குது? 3, 4. ஸோ 3க்கு நேராக 4. இதெல்லாம் பார்த்த உடனே எத்தனை செகண்டு? 30 செகண்ட்ஸ்குள்ளே அடிச்சிடணும் இதெல்லாம். அடுத்து இந்த கொஸ்டின் அவங்க கரெக்டாக இது பண்ணலை. சரி, பார்ப்போம். அடுத்தது இந்த நம்பர் சீரியஸ். இதுவும் ஈஸி தான். ஜஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே ஒரு நம்பர் சீரியஸ் கொடுத்தாங்கன்னா டிஃப்ரென்ஸ் எடுங்க. சரிங்களா? 0.5 to 0.6 எவ்வளோ? 0.1, 0.6 to 1.5, 0.9. அவ்வளோதான். அவங்களுக்கு கிடச்சிருச்சு. எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. 3 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர். கடைசியாக இருக்கிறது 9 ஸ்கொயரில் தான் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். அடுத்து இந்த கொஸ்டின், இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கன்னா, இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு இன்க்ரீஸிங், டிக்ரீஸிங், அசனிங் ஆர்டரில், டிஸ்னிங் ஆர்டரில் இது பிளாட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து இது 5 கேர்ள்ஸ் யார் இடையில இருப்பா? இதுவும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த 2 கொஸ்டினையுமே நம்ம அப்ராக்சிமேஷன் பண்ணணும். இப்படி தான் இருக்குன்னு யூகிச்சுக்கிட்டு தான் நம்ம ஆன்சரை நெருங்க முடிஞ்சது. சரிங்களா? அடுத்து இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த ஷீ இஸ் 4 times older than her brother. அப்படி அதில் 16, 4. ஸோ இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் 24. இது ஈஸி தான். ஏன்னா பேராக கொடுக்காம இப்படி கொடுத்துருக்காங்க. ஏபிசி 3 தான் அந்த ஃபஸ்ட்டு 3த்தில். ஏபிசி, இஎஃப்ஜி, ஐஜேகே, எம்என்ஓ. அப்போ தனியாக இருக்கிறது எஃப்டிகேஎன் தான். அவ்வளோதான். இதெல்லாம் 30 செகண்ட்ஸ் தான். அடுத்து இது உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு பொசிஷனை வச்சு இது பண்ண வேண்டியதான். சரிங்களாங்க? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.